பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளித்தலை 5 ஊராட்சிகளில் தீவிர பிரச்சாரம். சூரியனூர் சந்திரனுக்கு உற்சாக வரவேற்பு. குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். பொய்யாமணி, இனங்கூர், குமாரமங்கலம், நாகனூர் மற்றும் கேயுப்பேட்டை உள்ளிட்ட 5 ஊராட்சி பகுதிகளில் அவர் மேற்கொண்ட பிரச்சாரத்திற்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பட்டாசு வெடித்து, பொன்னாடை போற்றி, மாலை அணிவித்து, மேள தாளங்கள் முழங்க, ஆரத்தி எடுத்தும் மகளிர், பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் அவரை வரவேற்றனர். பிரச்சாரத்தின் போது, உங்கள் வீட்டு பிள்ளையாக கடந்த 25 ஆண்டுகளாக இந்த பகுதியில் வந்து சென்று வருகிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெரும்பான்மை வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்தால், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து சேவை செய்வேன் என சூரியனூர் சந்திரன் வாக்குறுதி அளித்தார். காலை முதல் இரவு வரை கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் சுமார் 55 கிராமங்களில் அவர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் மாவட்ட அவை தலைவர் ராஜேந்திரன், வர்த்தக அணி மாநில துணை செயலாளர் பல்லவி ராஜா, குளித்தலை மேற்கு ஒன்றிய செயலாளர் தியாகராஜன், முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தேன்மொழி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். குளித்தலை தொகுதியில் தேர்தல் சூடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அனைவருக்கும் இந்த வெயிலிலும் பொறுமையாக நின்று சிறப்பான வரவேற்பு அளித்ததற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்மால் கழகத்தாலும் மத சார்பற்ற கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டுள்ள சூரியனூரா சந்திரன் அவர்கள் உங்களை நாடி வந்துள்ளார். அவர் இப்பொழுது உங்களிடம் வாக்குகள் சேகரிப்பார். வணக்கத்துக்குரிய சுத்தாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த கருங்காடு, அண்ணாநகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த வாக்காளர் பெருமக்களே, இந்த கடுமையான வெயிலும் எங்களுக்கான ஒரு சிறப்பான வரவேற்பு நல்கிய எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, கழக நிர்வாகிகளே, கூட்டணி கட்சியை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கனுடைய நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை உங்களை பாத மலர்களில் காணிக்கையாகிறேன். உங்களோடு ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலாக பழகி பயணித்த உங்களுடைய சகோதரனுக்கு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வாய்ப்பளித்துள்ளார்கள். இங்கு இருக்கின்ற மக்கள் எல்லாம் கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட மாடல் ஆட்சியில் எண்ணற்ற திட்டங்களால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏதோ ஒரு வகையில் உதவுகின்ற வகையில் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் ஆட்சி செய்திருக்கின்ற நாமெல்லாம் கழகத் தலைவர் செய்திருக்கின்ற சாதனைகளுக்கு அங்கீகாரம் அளிக்கின்ற வகையில் நன்றியுடையவனாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உதயசூரியன் சின்னத்தை ஆதரிக்க வேண்டும். எனவே இங்கு கூடியிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் வீட்டு பிள்ளையான எனக்கு தலைவருடைய திட்டங்களை அங்கீகரிக்கின்ற ஒரு கட்டாயமாக நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் உங்கள் பொறுப்பாளர் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வழங்க உள்ளார். அதே போல முதியோர் கனவு மகளிர்னு சொன்ன உடனே இவங்க சிரிக்கிறாங்க. முதியோர்னு சொல்ல எங்க நம்மளை பார்க்கணும், அவங்க எட்டி பார்க்கறாங்க. நடுவே அந்த அம்மா தான் அப்படி எட்டி பார்க்க. ஆக அது மட்டும் அல்ல, மகளிருக்காக தலைவர் ஒரு சிறப்பான ஒரு என்ன தெரியுமா, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தேர்தலுக்கு அப்புறம் தலைவர் என்ன செய்ய போறாரு உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. மகளிர் தடை, அதனால உங்களுக்கு தெரியுது. இப்ப எங்களை தலைவர் ஓரம் கட்டிட்டாரு. எதை எடுத்தாலும் மகளிர் அநேகமா இதுதான் கடைசியா இருக்கு நினைக்கிறேன். ஏன்னா தலைவர் சொல்றாரு, மீண்டும் 2ஆம் முறை திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வரும் பொழுது இது மகளிருக்கான அரசு, பெண்களின் முன்னேற்றத்திற்கான அரசாக மட்டுமே ஏற்கும் என்கிறார். அப்ப எங்களுக்கு என்ன வேலை இருக்குது? நாங்க எப்போதுமே உங்க பின்னாடிதான் எங்கள் வேற வழி இல்லை. எனவே தாய்மார்களே, நம்மை காக்கின்ற அரசு, நமக்காக நல்லது செய்கின்ற முதலமைச்சருக்கு நாமெல்லாம் உறுதுணையா இருக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்க. இருக்கணும்ல? வருவாங்க, இது ஒண்ணு முன்னாடி வந்திருப்பாங்க, இல்லாட்டி பின்னாடி வருவாங்க. இல்லாட்டி தின ராத்திரி பூரா நம்ம வீட்டுல சும்மா தூங்க விடாம எழுப்புவாங்க. எழுப்பி எப்படி சொல்லுவாங்க? என்ன இது எனக்கு தெரியும் எப்படி சொல்லுவாங்க? அப்படி பேசுவாங்க. பேசி எப்படியாவது உள்ளூர் மாற்றி
நான் என்ன வெளியூர் மாச்சியா? நானாவது ஒரு 25-30 வருஷம் இங்க வாழை போடுறேன், நெல்லு நடுறேன், உங்க வீட்டுல உட்காந்துருக்கேன். அந்த தெருவுல இந்த தெருவுல எல்லா தெருவுலையும் நான் வந்து அலையிறேன். எத்தனை தடவை வந்து அமைஞ்சிருக்காங்க. எப்பயாவது ஒரு பெரிய காரியம்னா டபக்குன்னு வருவாங்க, 3 நிமிஷத்துல போயிடுவாங்க. கல்யாணம்னு வருவாங்க, தாலி கட்டுறதுக்குள்ள போயிடுவாங்க. கடைசியா சாப்பிட்டு என்னைக்காவது கல்யாணம் முடிவு வரைக்கும் நின்றுருக்காங்க யாராவது? யாராவது நிக்க மாட்டாங்க. நாங்க கடைசி வரைக்கும் இருப்போம் உங்க கூட. எனவே நீங்கள் எல்லாம் எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து உங்கள் வீட்டு பிள்ளையான என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்தல். எனுங்கூருங்கிறது எப்போதுமே என்னோட உள்ளூர் மாதிரி தான், எந்த வித்தியாசமும் இருக்காது. இந்த பகுதியுடைய வளர்ச்சியை நீங்கள் கேட்காமலே எங்க தொடராஜ் இருக்காப்புல, மாயாண்டி அதுக்கு இருக்க அவனுக்கு ஒரு மாயாண்டி குண்டூசி கூட விட மாட்டாப்புல.